அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல இதில் பதிவு போட்டேன். டைம் இல்லைன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நிறைய விஷயங்கள் அதுக்கு நடுவில் நடந்துடுது. பாபாவினுடைய அனுகிரகத்தில் அவருடைய ஆணைக்கிணங்க நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிட்டோம். அதில் நிறைய ஷேர் பண்ண வேண்டியிருக்கு உங்களுக்கு. சின்னதும் பெருசுமாக ஏகப்பட்டது நடந்திருக்கு. அதில் நிறைய இன்னும் பெண்டிங்கில் கிடக்கு வேறு. ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஒரு 2ஆவது சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. பாபாவினுடைய எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது. எல்லாமே புத்தி மந்திரமாகட்டும், அப்புறம் பாபா சாலிசா ஆகட்டும், ஓம் நமோ பகவதே சாய்நாதாய அப்படிங்கிற அந்த மந்திரமாகட்டும், அப்புறம் ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயிங்கிற மந்திரம், நிறைய சாண்டிங் கூட நம்மளோட குரூப்பில் எல்லாம் போயின்ட்டுருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 300 சாய் குரூப்பில் நம்ம சேவா பண்ணிட்டுருக்கோம். நான் இருக்கேன். அதெல்லாம் பத்தலை இன்னும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ பேருக்கு நம்மளால் முடியுமோ அவ்வளோ பேருக்கு செஞ்சிடணுங்கிற ஆசை நிறைய இருக்குது. இந்த ஒரு ஜென்மாவில் நம்ம பண்ண போகிறது நம்மளால் தீர்மானிக்க முடியும். அடுத்த ஜென்மாவில் என்னவா இருப்போம், இல்லை ஜென்மாவே இல்லையாங்கிறதெல்லாம் தீர்மானிக்க வேண்டியது சுவாமி தான். அப்போது அப்படி எவ்வளவோ மந்திரங்கள் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட மந்திரம் என்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அப்படியே சடார்னு என்னை தூக்கி நிறுத்தி, என்னை ஆறுதல் படுத்தி, என்னை கட்டி அணைச்சிண்டு எனக்கு சந்தோஷத்தை தந்த, கண்ணிலேருந்து அருவியாக தண்ணி கொட்டுற அளவுக்கான ஒரு சந்தோஷத்தை தந்த ஒரு மந்திரம்னு சொல்லுவேன். அப்படி என்ன மந்திரம் தானே கேட்குறேன். முதல்ல சந்தர்ப்பம் என்னன்னு நான் சொல்கிறேன், சரியா? அது எப்படி உருவாச்சுங்கிறது அப்புறமா சொல்கிறேன். என்னுடைய கணவர் கேரளாலேருந்து வந்துட்டுருக்கும்போது ராத்திரி ஏறி உட்கார்றா. நாளைக்கு காலையில் நாங்கள் சேர்ந்துருவேன், 6-7 மணிக்கெல்லாம் ரெகுலராக வந்துடுறவர் தான் அவர். சரியா வந்துடுவார்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு. ஒரு காலும் இல்லை, ஒரு மெசேஜும் இல்லை. கால் பண்ணால் அட்டெண்டும் பண்ண மாட்டேங்கிறார். எங்கள் வீட்டில் இருக்கிறவ எல்லாரும் ட்ரை பண்ணிட்டோம். ஒரு காலுக்கு கூட அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்படியே கண்ணில் தண்ணி முட்டின்னு வந்துடுது. அதுக்கு அடுத்தது அழப்போகிறேங்கிற நிலைமை ஆயிடுச்சு. என்ன நடக்கிறதுனே தெரியல. அந்த ட்ரெயின் நம்பரும் தெரியல, ஒன்றும் தெரியல. அதாவது கேட்டு வச்சுருக்கலாமோ, இல்லை இந்த டைமுக்கு வருதேன்னு சொல்லி யாரையாவது கேட்கலாமான்னு கூட அந்த டைமுக்கு தோண மாட்டேங்கிறது. அப்படியே மைண்டெல்லாம் பிளாங்க் ஆகிடுது. அப்போது சுவாமி உடனே அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி கொட்ட போகிற டைமில் அவரை தடுத்து நிறுத்துகிற மாதிரி எனக்கு பாபாவினுடைய வாய்ஸ் கேட்குறது. கஷ்ட நிவாரண மந்திரம் சொல்லு அப்படின்னு. அதுக்கு 4 நாள் முன்னாடி தான் கார்த்தால் எந்திருந்தேன். ஒரு 6 மணிக்கு, 5:30 மணி இருக்கும், எந்திருந்தேன். கஷ்ட நிவாரண மந்திரத்தை ரெக்கார்ட் பண்ணுன்னு எனக்கு சொன்னார் அவர் 4 நாள் முன்னாடி. உடனே நான் என்ன பண்ணேன், எந்திருந்து மூஞ்சியெல்லாம் கை கால் அலம்பிட்டு, முதல்ல அது என்ன மந்திரம்னே எனக்கு தெரியாது. கஷ்ட நிவாரண மந்திரமா அப்படின்னு யோசிச்சுட்டு எடுத்து பார்க்குறேன். எனக்கு இவ்வளோதானா, குட்டி மந்திரம் தான், ரொம்ப குட்டி, 10 வரி தான் இருக்கும். இவ்வளோ சின்ன மந்திரம் தான், இதை தான் சொல்கிறாரான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டைமில் குழந்தை எந்திருந்து வந்துட்டான். எந்திருந்து பசிக்கிறதுமா அப்படின்னு சொல்லிட்டு, அடடா இது காலங்காலத்தால் எந்திருந்துட்டானேன்னு சொல்லிட்டு, சரி வான்னு சொல்லிட்டு அவனை கூட்டின்னு போயிட்டு குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா அவனுக்கு பாலை கொடுத்துட்டு நேராக போயிட்டு, கண்ணா ஒரு 10 நிமிஷம் இரு, அம்மா இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போனேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். நான் வந்த உடனே எனக்கு கீதா சாய்ராம்கிட்டேருந்து ஒரு கால் வந்தது. அவள் திருநெல்வேலியில் இருக்கா. எனக்கு ஃபோன் பண்ணி பேசின்னு இருந்தா. ஏதோ ஒரு விஷயமா பேசினா, குரூப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தா. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு மந்திரம் பண்ண சொல்லி எனக்கு சுவாமிகிட்டேருந்து உத்தரவு வந்தது அப்படின்னு. என்ன மந்திரம் சொல்லுங்கன்னொன்னே, கஷ்ட நிவாரண மந்திரம், சாய் கஷ்ட நிவாரண மந்திரம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே அது படிங்க அப்படின்னால சொன்னேன். நான் அது பண்ணியிருந்தது நான் அவளுக்கு போட்டு காமிச்சேன். ரெக்கார்ட் பண்ணியிருந்தது ஃபோன்லேயே போட்டு காமிச்சேன். பண்ணோன்னே அவள் சொன்னால், இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரமாச்சே, இது நாங்கள் ஒரு குரூப்பே இருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு காலத்தில் 4 to 6 இருக்கு இல்லையா, அந்த பிரதோஷ வேலையில், கரெக்டு ராகு காலம் தானே அப்போது, அந்த டைமில் நாங்கள் இதை சாண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். எந்த விதமான கிரக தோஷமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை கேட்டால் போயிடும், 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது, கடகடன்னு படிச்சிடலாம் இதை அப்படின்னு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா. நான் என்னை ரெக்கார்ட் பண்ண சொல்லி சுவாமி சொல்கிறார். நான் ரெக்கார்ட் பண்ணி வந்தோடனே அதை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கீதாஜி கொடுக்குறா. எனக்கு பெரிய ஆச்சரியம். சரி இதையும் அவளுக்கு கொடுத்துடணும், மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாபா சொல்கிறார் போல் இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டோம் ஓம்கார் ஜோதி சேனலில். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தல, என் ஹஸ்பண்டுக்காக காணோம், அவரோட எந்த இன்ஃபர்மேஷனும் வரல அப்படின்னு சொன்னோன்னே, அது வரைக்கும் கேட்கல நான்.
ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் போட்டாச்சு. ஆனால் அதை கேட்கல. அதை கேட்க சொன்னோன்னு தான் நான் ஆன் பண்ணுறேன் அந்த மந்திரத்தையே. ஆன் பண்ணி அந்த மந்திரத்தை ஒரு தடவை கேட்டு 2வது தடவை கேட்க போகிறச்ச ஐ காட் அ கால். அவர்கிட்டேருந்து கால் வந்தது. அதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நம்மளுக்கெல்லாம் மனசு அப்படியே படபடன்னு அடிச்சுட்டு இருக்கும், நெஞ்சு அடிக்கும். காணுமே, அவர்கிட்டேருந்து வரலையே, ஒரு மெசேஜாவது அனுப்புகிறேன். எப்போவுமே எழுந்திருந்தோன்னே 6 மணிக்கு எழுந்திருந்து நான் இங்கே வந்துட்டேன், இந்த 7 மணிக்கு நான் வந்து ரீச் ஆகிடுவேன், 8 மணிக்கு ரீச் ஆகிடுவேன்னு சொல்கிற மனுஷன்டேருந்து ஒரு கால் கூட வரலை. அந்த மந்திரத்தை ஒரு தடவை கேட்டு 2வது தடவை கேட்குறதுக்குள்ளே ஐ காட் அ கால். நான் தெரியாமல் தூங்கி போயிட்டேன், எந்திருந்து உனக்கு பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன், இத்தனை தடவை கூப்பிட்ருக்கே, என்ன விஷயம்னு கேட்டார். அவருக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவரை திட்டுறதா, இல்லை கோபப்படுறதா, இல்லை அழறதா, ஒரு பக்கம் தண்ணி அப்படியே கண்லேருந்து கொட்டுறதுக்கு நிற்கிறது. அவரோட கால் வருது. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் நிம்மதி. இதெல்லாம் அப்படி அடிச்சுட்டு இருந்தது நெஞ்சு. அது சொன்னால் எப்படி புரியும் உங்களுக்குன்னு தெரியல. ஒருத்தரை காணோம், அவர்கிட்டருந்து எந்த விதமான பதிலும் இல்லைன்னு நினைக்கும்போது என்னென்னவோ நினைக்க தோணிடும் இல்லையா? அப்படி ஒரு தருணத்தில் சொல்ல வச்ச மந்திரம் அது. வந்துட்டு அவர் 9:50க்கும் ஆமாம் 10 மணிக்கு வரார். எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, கஷ்ட நிவாரண மந்திரம் ஸ்டார்ட் பண்ணுன்னு, குரூப் ஸ்டார்ட் பண்ண சொல்லி. அதே நிமிஷத்தில் 10:15க்குள்ளே அந்த குரூப்பை ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன், கிட்டத்தட்ட 200-250 பேர் அப்போவே ஜாயின் பண்ண அந்த குரூப்பில். அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி அன்னைக்கே சாண்டிங் ஆரம்பித்தோம், வித்தவுட் டிலே. சுவாமி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுவோமா. அதுக்கப்புறமா அவர் எப்போவுமே டூரிங்கில் தான் இருப்பார். அதுக்கு அடுத்த தடவை அவர் வந்து திருப்பி டூர் போகிறார், வேற எங்கேயோ போகிற, தமிழ்நாட்டில் வேற எங்கேயோ இடத்துக்கு போயிட்டு அவர் என்ன சொன்னார், நான் 3 மணிக்கு வந்துடுவேன், மிட்நைட் 3 o'clock நான் வந்துடுவேன். நான் ஒரு 2 o'clock வரைக்கும் முழிச்சுட்டே இருக்கேன். சரி, ஏதாவது கால் வந்ததுன்னா நம்ம தூங்கி போயிட்டோன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு சுவாமி மந்திரத்தையே தான் சொல்லின்னு இருக்கேன். ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுவேன், இல்லைன்னா ஜெபிச்சுன்னு இருப்பேன். சொல்லிகிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 2 மணிக்கு கால் பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப்னு வந்தது மொபைல். சரி, சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும், பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டேன். திருப்பி ஒரு 2:30க்கு அடித்து பார்த்தேன், அப்பவும் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. அப்போ நான் நினச்சேன், சரி அவர் இங்கே வந்துட்டு அவர் சார்ஜ் ஏற்றி கூப்பிட்றாரு, இங்கே வந்து தட்டுறாரோ தெரியலையே. சரி, எப்படி 3 மணி ஆகிறது, எதுக்கும் நம்ம கஷ்ட நிவாரண மந்திரத்துலேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு நமம் சாயிநாதாய இவ்வளோதான் ஆரம்பிச்சிருப்பேன். ஐ காட் அ கால். எனக்கு பெரிய ஆச்சரியம், இவ்வளோ நேரம் சுவிட்ச் ஆஃபில் இருந்த மொபைல் எப்படி ஆன் ஆச்சு? நான் எடுத்து வச்சுன்னு ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்கிறேன், நோ ரெஸ்பான்ஸ். ஃபோன் வந்தது, நான் ஹலோ சொல்கிறேன், நான் பேசுகிறேன், ஆனால் அந்த பக்கத்துலேருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு 20 செகண்ட் போயிருக்கும். அந்த பக்கத்துலேருந்து ஹலோ எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. இல்லை நீங்கள் வந்துட்டேலா இல்லையா அப்படின்னு தான். நீ தானே கூப்பிட்ட அப்படின்னார். நான் கூப்பிடல, நீங்கள் தானே கூப்பிட்டல் அப்படின்னு. இல்லை அது சுவிட்ச் ஆஃப்ல எல்லாம் இருந்தது அப்படின்னார் என்கிட்ட. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனா, அவரே தான் எனக்கு ரிசீவிங் கால் தான் வந்தது, நான் டயல் பண்ணலை, ஏன்னா சுவிட்ச் ஆஃபில் இருந்தது மொபைல், நான் விட்டுட்டேன். எனக்கு சுவாமியே ஃபோன் பண்ணி நான் பத்திரமா தான் அவனை கொண்டு வந்துட்டுருக்கேன். யோசிச்சு பாருங்க அந்த மொமெண்ட்டை நீங்கள் என்னன்னு சொல்லுவேன். எனக்கு நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது அந்த மந்திரம். 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது நமக்கு அதை ஃபுல்லாக கேட்கறதுக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம், சுவாமியே வந்து சொன்ன மந்திரம். அந்த மந்திரம் அவரே குழந்தையாக வந்து ட்ரெயினில் போயின்னு இருக்கிற ஒரு தம்பதி முன்னாடி வந்து பிரசன்னமாகி இந்த மந்திரத்தை சொல்லி உன்னோட பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ஓகேன்னு சொல்லி அந்த மந்திரத்தை எழுதி எடுத்துன்னு பார்க்குறாளாம். குழந்தைய காணும், வண்டி ஸ்டில் ஓடின்னு தான் இருந்தான். இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த விஷயத்தை. அவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம் இது. முடிஞ்சுதானா டெய்லி அதை கேளுங்க, ரொம்ப அருமையான மந்திரம். 30 செகண்ட்ஸில் ஓங்கார் ஜோதிங்கிற சேனலில் நம்ம அதை போட்டிருக்கோம், வேணா அதோட லிங்க்கு கூட நான் இங்கே கொடுக்குறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கைக்கு இந்த பதிவு வந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் நிகழ போகிறது, நல்ல காரியம் நடக்க போகிறது, உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகிறதுன்னு தான் அர்த்தம். இந்த பதிவு உங்கள் கையில் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீங்கிறதா உண்மை. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க, வாழ்க்கையில் முன்னேற வாழ்த்துக்கள். அவருடைய அனுகிரகம் எப்போதும் எப்போதும் இருக்கட்டும் நம்ம கூட.
அவரோட இணைஞ்சிருக்கிற அந்த தருணங்கள் எப்பவுமே சந்தோஷகரமானதாக இருக்கும். நம்ம அப்படி ஒரு ஃபீல் பண்ணுவோம், செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு மகா புருஷரை நம்ம இந்த ஜென்மால வந்து நம்ம அவரோட டிவோட்டியாக இருக்கோம்னு சொன்னாலே எனக்கு பேரானந்தமாக இருக்குது. ஸோ எல்லாரும் சந்தோஷமாக வர வாழ்த்துக்கள். முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கஷ்டத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு இது யூஸ் ஆகும். நம்மளோட நிறுத்திக்கப்படாது இல்லையா? எப்பவும் நமக்குன்னு சொன்னால் நமக்கு நல்லது நடக்காது. அடுத்த வாழ்க்குன்னு செஞ்சு பாருங்கோ, நமக்கு நடக்க வேண்டிய நல்லது தானாக நடக்கும். அதை நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு மட்டும்தான் அதை கொடுத்தாருன்னு நான் நினச்சேன் பாருங்க. தப்பு. ஆரம்பின்னு சொன்னார், ஆரம்பித்தேன். அத்தனை பேருக்கு நல்லது நடக்கும்போது எனக்கு நல்லது கொடுக்குறாரு அவர். அதை தவிர வேறு என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் எனக்குன்னு வேண்டிக்கும் போது எனக்கு கிடைக்கல, ஆனால் அடுத்த வாழ்க்குன்னு சொல்லுங்க. அடுத்த இலைக்கு பாயசம்னு சொல்லுவா தெரியுமா? அந்த மாதிரி தான் அடுத்த இலைக்கு பாயசம் வரும்போது நம்மளுக்கும் பாயசம் கிடச்சிடும். அந்த மாதிரி அடுத்த வாழ்க்குன்னு சொல்லி ஏதாவது பண்ணுங்கோ, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் நிம்மதியாக இருக்கணும், எல்லா நலனும் வளனும் வந்து சேரணும் நம்ம வாழ்க்கையில். எல்லாருக்கும் நல்லவாளாக இருக்க முடியாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு நம்ம நல்லவாளாக இருக்கலாம் இல்லையா? நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சந்தோஷமாக மற்றவாளையும் சந்தோஷமாக வச்சுக்க முயற்சி பண்ணலாம். மீண்டும் சந்திக்கலாம். உங்களுக்கும் ஏதாவது இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் எல்லாம் நடந்திருந்ததுன்னா தாராளமாக எங்களோட ஷேர் பண்ணுங்க. சரியா? நீங்கள் உங்களுக்கு எதில் அனுப்பணும் அப்படிங்கிற அந்த இமெயில் ஐடி கூட நான் கொடுக்குறேன். சரியா? அதில் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்கோ. அந்த அனுபவத்தையும் நம்ம இதில் ஷேர் பண்ணலாம். மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும்.